வணக்கம். நான் சென்னை சைதாப்பேட்டில் வரேன். என் பேர் தேவராஜன். நான் தற்செயலாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று பார்த்தேன். திருச்செந்தூர் குரூப்பில் வந்து நம்ம புரசவம் உதவும் கைகள் ஐயா பேர் கூட என்னன்னு நான் இது வரைக்கும் கேட்கல. நான் அந்த குரூப்பில் அந்த பார்க்குறப்போ இந்த மாஸ்லாமன் என்றவர் போலியோ அட்டாக்னால நடக்க முடியாமல் இருக்காருன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு. அவரோட வாழ்வாதாரம் ரொம்ப தாழ்மையாக இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால அதை பார்த்தேன். கேள்விப்படல, அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தவொடனே எனக்கு எதுவும் பண்ண முடியல, ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. உடனே என் மனைவியை கேட்டேன். காலம் கடத்தாமல் உடனே செய்யுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே அவருக்கு இரவு பேசிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிஷினை வாங்கி ஒன்றா அவர்கிட்ட கொடுத்தேன். இன்னைக்கு எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் புரசம் உதவும் கைகள் ஒரு விளம்பரம் இல்லாமல் நடக்குதுன்றப்போ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த தற்செயலாக நான் பார்த்தப்போ இதை கேள்விப்பட்டு உடனே கொண்டாந்து கொடுத்தேன்னு என்னையும் விளம்பரப்படுத்தாமல் கொடுங்க தான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கல. அவர் நீங்கள் கொடுக்கறது உங்கள் கையால் கொடுக்கணும்னு சொல்லி தான் என்னையும் வர வச்சிருக்காருங்க. இங்கே சென்னை ஓட்டியரில் நம்ம மாஸ்லாமனைய குடும்பத்தோடு வாழ்றாரு. அவர் பையனுக்கும் அவர் மனைவிக்கும் இது ஒரு சின்ன உதவி, என்னாலும் சின்ன உதவி பண்ணியிருக்கேன். நம்மளால முடிஞ்ச இந்த மாதிரி உதவி ஏதாவது பண்ணால் நம்ம புரச உதவும் கைகளுக்கு கொஞ்சம் உதவிகரமாக, இந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாதவங்க கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கொஞ்சம் வளர்த்துடுங்க. யாரையும் எதிர்பார்க்காம இருக்கிறது ஒரு நல்ல காரியம் செய்யறாம நம்மளால முடிஞ்சது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.